எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிறதான அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய வேதத்தினுடைய சத்தியங்களை ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை இருதயத்திலே விசுவாசிக்கவும் அதன்படி நடக்கவும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். உம்முடைய பரிசுத்தமான வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. என்னை தொடர்ந்து எங்களுக்குள்ளே ஆவியான ஒரு வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே, ஒரு நாளுந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளுந்தையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருவே, ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. கர்த்தருக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் சிந்திக்க கேட்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் போது, அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நாட்கள் இந்த வேத வசனத்தை சிந்திக்கும் போது ஆமோஸ் தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தர் கேட்கிறதான ஒரு வார்த்தை, ஆமோஸே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கர்த்தர் கேட்டார். ஆமோஸ் சொல்லுகிறதான வார்த்தை, பழுத்த பழங்கள் உள்ளதான கூடையை காண்கிறேன் என்றார். பழுத்த பழங்கள் உள்ள கூடை என்று சொல்லும்போது அதே 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது என்று. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் உலகத்திலே சம்பவிக்கிறதான ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த தேவனுடைய வார்த்தையினுடைய ரகசியத்தை அறிந்து உண்மையாகவே கர்த்தருக்குள் வாழ்ந்து அந்த வார்த்தையை விசுவாசித்து இனி காலம் செல்லாது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டியதான காலங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்று அநேக தேவனுக்குள்ளே நடக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்து கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறார்கள். நாட்கள் ஏன் அந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதனுடைய அதே ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அந்த 8வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் செய்களை எல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக நேரங்களை கர்த்தர் கொடுத்தார். பரிசுத்தமான நாளை ஆசரிக்கும்படியாக தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்ததான பரிசுத்தமான நாளை குலைச்சலாக்கினார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் அவைகளை மறப்பதில்லை என்று. ஏனென்றால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதான நேரங்களை, சமயங்களை தேவனுடைய சமூகத்திலே நேரங்களை செலவழிக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மனதில்லாமல் ஒவ்வொருடைய செய்கைகளின்படி நடந்தபடியினாலே கர்த்தர் சொல்லுகிறார், உன் செய்கைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை நான் ஒருபோதும் மறப்பதில்லை. மனிதன் பூமியிலே செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனபடினால்தான் கடைசி நாட்களில் சம்பவிக்க போக வேண்டியதான காரியங்களை ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறார். எப்படி என்றால், அந்நாளிலே எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பல் இல்லாமல் எரிந்து விடப்படும் என்று. நிச்சயமாகவே கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு எல்லா தேசங்களிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கண்களினால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கர்த்தருடைய வார்த்தையை மனதில் வைத்து அவருக்கு பிரியமுள்ளவர்களால் ஜீவித்தால் இன்னும் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு நாள் ஒன்று வருகிறது, தேவனுடைய ரகசிய வருகை ஒன்று
வருகிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த இரகசிய வருகையிலே பரிசுத்தவான்கள் யாவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மீண்டும் மறுபடியுமாக உபத்திரவ காலம் என்கிறதான ஒரு உபத்திரவ காலம் வரப்போகிறது. அந்த வருடத்திலே 7 வருடங்கள் மிகவும் மகா உபத்திரவமான நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாளுக்கு நாம் தப்புவிக்கப்படும்படியாக இந்த நாட்களிலே கண்ணீரோடும் விண்ணப்பங்களோடும் செபித்து ஆண்டுடைய சமூகத்தை தேடுவோம் என்றால் நிச்சயமாகவே அவரை தேடுகிற எல்லாருக்கும் ஒரு மிகுந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் மனதிலே வைத்து கர்த்தருடைய வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று அறிந்து நாம் சும்மா இராதபடி கிடைக்கப்பட்டிருக்கிற நாட்களில் அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்துக்கு செவி கொடுப்போம் என்றால் மறுபடி இந்த 7 வருடம் உபத்திரவ காலம் முடிந்த பின்பு இயேசு இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சியை ஏற்படுத்த போகிறார். அதிலே பரிசுத்தவான்களும் தேவனுடைய பிள்ளைகளும் அவரை விசுவாசித்து அவருக்கு பயபக்தியாய் நடந்த எல்லாரும் அந்த 1000 வருட அரசாட்சியிலே பூமியிலே ஆளுவார்கள். அப்பொழுது சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இப்பொழுது இருக்கிறதான இந்த சஞ்சலங்களோ பூமியில் உள்ளதான வாழ்க்கை உள்ளதான பாவமான வாழ்க்கையோ அந்த நாட்கள் காணப்படுவதில்லை. ஏனென்றால் தேவனோடு வாழ்கிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தொடங்க இருக்கிறது. ஆனபடினால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் அவைகளின்படி நடப்போம் என்றால் அந்த 1000 வருட அரசாட்சியிலும் மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு யுத்தம் நடக்கிறது என்று, அர்மகதோன் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அதன் பின்பாக நித்திய நியாய தீர்ப்பை ஜனங்களுக்கு ஏற்படுத்தி நித்திய காலம் ஆளுகிறதான தேவனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தவான்களை எல்லாம் கர்த்தர் கூட்டி சென்று நித்திய காலமாய் புதிய வானம் புதிய பூமி என்கிறதான ஒரு வாழ்க்கையிலே நடத்தி செல்லுவார். ஆனபடியால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் விட்டு விடுகிறவர்களா அல்ல, அவருடைய வார்த்தையின்படி நான் ஜீவிப்போம் என்றால் நித்திய வாழ்வுக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். சமாதான வாழ்க்கையை நாம் கண்டடையலாம். அவருடைய வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசியாமற் போகிறார்களோ வேத வசனம் சொல்லுகிறது அவர்கள் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படுவார்கள். ஆக்கினை தீர்ப்பு என்றால் அவியாத சாகாத புழுவும் அவியாத அக்கினியும் உள்ளதான எரி நரகம் ஒன்று இருக்கிறது. அதிலே கர்த்தருடைய வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசியாமல் இருக்கிறார்களோ அதிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.